Kamal sir, it is a pleasure to be flying with you like this. First of all, எத்தனாவது flight Kamal sir for Indian 2 promotions எடுக்கிறீங்க? இது 5வது 6வதா இருக்கும் என்னல அவ்வளோ எடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிட்டில இருக்கீங்க. Does it get tiring at all? இல்ல இப்படி இன்னும் சினிமா பாக்குறதுக்காக இதை விட கடுமையான பயணங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள்லாம் ஜாலார்பேட்டையில இருந்து பஸ் பிடிச்சி வருவாங்க புது ரிலீஸ் பாக்குறதுக்கு. அதனால நம்ம படம் ரிலீஸ் அதை நோக்கி போறோம் போது இந்த பயணம் நல்லா ஆரோக்கியமான பயணம் தானே. சூப்பரா சொன்னீங்க. just a few days to go. 6 வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. and it's been a really tough road. நிறைய highs நிறைய lows நீங்க சந்திச்சிருக்கீங்க. an emotional roller coaster அப்படின்னு கூட சொல்லலாம். what is your emotion right now? என்னன்னா டைரக்டருக்கு இருக்கிற அடுத்த சிச்சுவேஷன். டைரக்டர் வந்து இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு ஒரு பெருமைச்சு விட்டுருப்பாரு. ஆனா லீன் பேக்கான்னு கேட்டா இல்ல, இன்னும் இது நல்லா ஓடணும், நல்ல ரிவ்யூ வரணும், நல்ல தியேட்டர் கிடைக்கணும், அதெல்லாம் 3வது வாரம் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அதுக்கு அடுத்த இது இப்போ ரிலீஸ் வரல கொண்டு போயிடலாம். ரிலீஸ்க்கு அப்புறம் இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஹவு டு வி பிரசன்ட் இந்தியன் 3, இது போயிட்டு இருக்கோம். எனக்கு ஃபார்வர்ட் திங்கிங் எப்பொழுதுமே. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஃப்ளைட்ல வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வந்து ஒவ்வொரு விதத்துல யூஸ் பண்ணிப்பாங்க இந்த ஃப்ளைட் டைம் ஜர்னியை. சில பேர் புக் படிப்பாங்க, சில பேர் பேசுவாங்க, சில பேர் தூங்குவாங்க. கமல் சார் எப்படி யூஸ் பண்ணிப்பீங்க ஃப்ளைட்? நீங்க சொன்ன 3 பண்ணுவேன். ஓகே, சித்தார்த்தன் தான் வேற யாராவது இருந்தாங்கன்னா இல்ல யாருமே இல்லைன்னா தூங்குவேன். ஓகே, முதல் நாள் தூங்கி இருந்தேன்னா குத்த முடியும். பட் கான்ஸ்டன்டா மைண்ட் ஒர்க் ஆயிட்டே இருக்குமா சார்? நான் தடுத்தாலும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால பெட்டர் டு ஜாயின் தி ஃப்ளோ. ஆல்ரைட், ஃபேண்டாஸ்டிக். ஆர் யூ a nervous flyer? இல்ல, 2 வாட்டி தான் கிராஷ் ஆயிருக்கேன். அதனால சார் எப்படி சொல்றீங்க? ஒரு 737 டேக் ஆஃப்ல கிராஷ் ஆச்சு, அதுல உள்ள இருந்தேன். இன்னொரு வாட்டி இட் இஸ் நாட் ஆக்சுவலி அது ஏர் கிராஷ்னு சொல்லலாமே தவிர பிளேன் கிராஷ்னு சொல்ல முடியாது. ஹெலிகாப்டர் ஒன்று அன்பிலீவபிள். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு வந்து நிறைய இன்ஜுரிஸ் நடந்திருக்கு. நாங்க படிக்கும் பொழுதே எங்களுக்கு பதறும். நீங்க அதனாலதான் அவ்வளோ ஈஸியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். 2 தடவை கிராஷ் ஆயிருக்கு, பட் நாட் வெரி நர்வஸ் அப்படின்னு. அப்படி பார்த்தா ரோடே கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதை விட ஆர்மியில சேர்றது பெட்டரா இருக்கும்னு தோணும். ரோடு ஆக்சிடென்ட்ல செத்தவங்க எண்ணிக்கையும் நாட்டுக்காக போர்ல செத்தவங்க எண்ணிக்கை பார்த்தோம்னா அது கம்மியா இருக்கும். இதுக்கப்புறம் ரோட கிராஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் யோசிச்சு எல்லாருமே கிராஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் வாட் யூ செட். கமல் சார், இப்போ வந்து நம்ம ஒரு டீமோட ப்ரமோட் பண்ணும் பொழுது இட்ஸ் அ டாஸ்க். ஏன்னா நம்ம வந்து ஒரு 1.5 மாசம் பிளான் பண்ணி பண்ணணும். கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் இருந்தாலே மக்கள் வந்து தியேட்டருக்குள்ள போய் படம் பார்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் பியாண்ட் தட், why do you consider promotions to be so important? நான் ரொம்ப பெரிய வெண்டைக்காய் தோட்டம் வச்சு அதுல இருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வந்து அதை ஸ்பெஷல் வண்டியில வச்சு கரெக்ட் டயத்துக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாலும் யாராவது ஒருத்தர் வெண்டைக்கான்னு கத்தி ஆகணும், இல்ல போடாது போட்டாகணும். அது தெரியலன்னு எப்படி ஒரு வெண்டைக்காய் வைக்கிறவனுக்கு தெரியாதது கார்பரேட் கம்பெனிக்கு தெரியாம எப்படி போகலாம்? நம்ம பொருளை பூவி விற்க வேண்டும், இங்க இருக்கிறது விளம்பரப்படுத்தணும், அவ்வளவுதான். பேசிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இது. மார்க்கெட்டிங்கிறது அதானே, அவங்க கொண்டு போய் சேர்க்கறது. அது நல்ல பொருளை எடுத்துட்டாங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா தைரியமா நிறைய சத்தத்தோட அதை சொல்லலாம்ங்கிறது. ஆரம்பத்துல இருந்து இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும், இந்த ஒரு இன்டர்வியூ வரைக்கும் 2 பேருமே நீங்களும் சிட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன சார் பேசுவீங்க? என்ன பேசணும்னு சொல்லுங்க. இது வந்து எங்களுக்கு கியூரியஸா இருக்கு. நீங்க சப்ஜெக்ட் கொடுத்தா பேசணும். நாங்க எனி சப்ஜெக்ட்ல. அதான் ஒரு படத்துல மார்லன் பிராண்டோ முதுகுல ரெபல்னு எழுதி வச்சிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு வயசான அவரை தட்டி what are you rebelling against கேட்பாரு. அதுக்கு பிராண்டோ what have you got, என்ன இருக்கு அப்படின்னு ஹோட்டல்ல சர்வர்கிட்ட கேட்கற மாதிரி கேட்பாரு. எது கொடுத்தாலும் பேசுவோம்.
அதுதான் நாங்க வந்து பார்த்து ஆக்சுவலி ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மெமரபிள் ஃபிளைட் ஜர்னி எதுவா இருந்திருக்கு? யூ மஸ்ட் ஹவ் டேக்கன் thousands 10,000 flights. எனக்கு முதல் பயணம் தான். ஏன்னா நான் 5 வயசா இருக்கும் போது தனியா அனுப்பிச்சு வச்சாங்க டெல்லிக்கு பயணம், அந்த நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு. அந்த எங்க அப்பா பிளேன்ல பயணம் பண்ண மாட்டாரு, பயங்கர காந்தி பக்தர் அவரு. ஸோ ட்ரெயின்ல தான் போவாரு. அவர் ட்ரெயின்ல முதல்ல போயிட்டாரு. அப்புறம் எங்க அண்ணன், மூத்த அண்ணன் சந்திரஹாசன் என்னை இங்க இருந்து பிளேன்ல ஏற்றி விட்டாரு. நாக்பூர்ல ஒரு இடத்துல இறங்கி பிளேன் மாதிரி, பிளேன் பேரெல்லாம் தெரியும், பைலட் பேர் தெரியாது, அட்ரஸ் எங்க போய் லேண்ட் ஆகணும் தெரியாது. தேவையில்லாத நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு கையில வந்து ஒரு ஏர் சிக்னஸ் பேக், அது என்ன 2 வாட்டி போகட்டும் 3 வாட்டி போகட்டும், நான் கிட்டத்தட்ட 1 டசன் பேக் வச்சிருந்தேன் as a memorabilia. அதை ரொம்ப நாள் வச்சிருந்தீங்களா? ரொம்ப நாள் வச்சிருந்தேன். அப்புறம் அடுத்த முறை பிளேன்ல போகும்போதெல்லாம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. ஏர் பம்ப்ஸ் ஒன்று வரும், அடேங்கப்பா, அது வந்து ஜெயண்ட் வீல்ல விட பிரபலமா இருக்கும். அதுக்காகத்தான் அந்த பேகு. பல பேர் பெரியவங்கெல்லாம் வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க. நான் ஒரு வாட்டி வாந்தி எடுத்துட்டு அப்புறம் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்பிலீவபிள். அதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து பிடிக்காதது நடக்கும் பொழுது கூட அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டீங்கன்னா காசு கொடுத்து ஜெயண்ட் வீல்லாம் போயிருக்கோம். அது 3 வாட்டி சுத்திட்டு இறக்கிடுவாங்க. சார் ஃபிளைட்ல இருக்கும், நீங்க சொல்லும்போது எனக்கு ஸ்லைட்டா சுத்துதுங்க. பட் டிட் யூ நோ, சிட் எனக்கு வந்து இன்னைக்கு சொன்னாரு, அவருக்கு சின்ன ஃபிளைட் பிடிக்காதான், நீங்க இருக்கீங்க உங்க பக்கத்துல உட்கார முடியுது அப்படிங்கறதுனாலதான் இந்த ஃபிளைட்ல வராராம். பயம்தான் எல்லாத்துக்கும் பயப்படலாம், பட் எனக்கு பயப்படாம இருக்காரு, அது வரல சந்தோஷம். இந்த மாதிரி நீங்க டெக்னிக்கல் எக்விப்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பேசும்போது ஐ ஹர்ட் எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கு ஒரு ஜஸ்ட் மிஸ் மொமெண்ட் இருந்துச்சாமே இந்தியன் டூல. இல்ல, அது வந்து அவர் தப்பா, அது கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா இந்த கேமரா கூட முட்டில இடிக்கலாம். But tell me what happened on the shooting spot la? Mofobot, it's a robot that moves, pre-programmed move at great speed. Human speed விட அதிகமா பண்ண முடியுது. டயலாக் இங்க இப்படி அப்படி பேசுற மாதிரி செட் பண்ணியிருந்தாரு டைரக்டர். இவர் எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டாரு. எனக்கு வருது கேமரா. நல்ல வேளை அவரு, நான் பார்த்தேன், அவர் பார்த்தேன், யாருமே கவனிக்கல. அது ஒரு தட்டி அப்படி குத்தி கீழே விட்டாரு. அது கொஞ்சம் முன்னாடி அந்த தப்பை பண்ணியிருந்தாருன்னா ஆஸ்பத்திரி போயிருப்பாரு, நல்லா போயிருக்கும். இன்னொன்னு, அந்த மோக்கோபோல போடும்போது சாரி கட்டுன்னு நிக்க முடியாது, ஏன்னா அது போயிட்டே இருக்கும். அவர் ஓடி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலன்னா அது நடந்துட்டே இருக்கும். So you can't move at the correct position. நீங்க தப்பு பண்ணா வெளியே ஓடிடணும். உள்ள நின்னுட்டு அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருந்தாருன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. பிரின்சிபல் விட மோசமா இருக்கே, தப்பு பண்ணா அங்கேயே தண்டனை அப்படின்னு சொல்லி. பட் இது வந்து பல பேருக்கு நடந்திருக்கு. நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது ஐயோ மோக்க போட்டு ஆபத்தானதான்னா இல்ல. இப்போ இது வந்து for a lot of us in the industry this is like a dream flight for us. ஏன்னா உங்க கூட இந்த மாதிரி ஜாலியா சிரிச்சுட்டு பேசிட்டு to learn things from you is wonderful. உங்களுக்கு ஒரு 1 hour கிடைச்சிருந்தா யாரோட இந்த மாதிரி ஒரு flight journey என்ஜாய் பண்ண ஆசைப்படுவீங்க? அதாவது எனக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் பாலச்சந்தர் சார், இந்த பக்கம் குல்சார் சார் உட்கார்ந்துருந்தாங்க. நான் ஒரு அசட்டுத்தனமா அந்த மாதிரி ஃபிளைட்ல அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காரவே இல்லை. நான் ஒரு சீசன்ல மாறுவேஷம் போட்டுட்டு டிராவல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மாறுவேஷம் போட்டுட்டு இருந்தேன். அது இவங்க 2 பேரும் என்னை கண்டுபிடிக்கிறாங்களா பார்ப்போங்கிறதுக்காக நான் நடுவில் உட்காந்துருந்தேன். அதை என்ஜாய் பண்ணாம அற்ப சந்தோஷத்துல வேஷத்துல இருந்தேன். இன்னைக்கு ரிக்ரெட், பேசாம அந்த வீக்கெல்லாம் எடுத்துட்டு நான் தான் சார் கமல் நீங்க 2 பேரும் பேசுங்க நான் கேட்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன். சொல்ல தோட்டல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தைத்தனமான சந்தோஷம். உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டே இருந்தாரு. ஆமா ஐயா, அது வந்து ஆப்பிரிக்கன் சிட்டிங் நியர் மீ, அதனால தான் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கன நேர சந்தோஷத்துக்காக இந்த 1 மணி நேரம் பெரிய வாய்ப்பை இழந்துட்டேன் நான். So if you could relive that moment. ஏன்னா பாலச்சந்தர் சார்ட்ட சொல்ல தைரியம் இல்லை, உங்ககிட்ட உட்காந்து சிகரெட் பிடிச்சிருந்தானே, அதான் நான் அதனால அந்த குல்சார் சார் சொன்னேன்.
ஓ, yeah. இந்த பேச விடாம நடுவுல உட்கார்ந்து ஓ சோ அவங்க பேசிக்கல. ஓ ஓகே. Yeah, that would have been a conversation. குல்சார் சாருக்கு ஞாபகம் இருக்கும். That would have been a conversation for the ages, honestly. Brilliant. நீங்க வந்து வேடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருது. ஒரு இன்டர்வியூல நான் பார்த்தேன் சார், நீங்க சொல்லியிருந்தீங்க இந்தியனுடைய லுக் டெஸ்டே உங்களுக்கு வந்து எல்டாம்ஸ் ரோட்ல தான் நடந்துச்சு அப்படின்னு. ஆமா அதே மாதிரி இந்த இந்தியன் 2ல 6 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு நீங்க வந்து மக்களுக்கு காமிக்கிறீங்க இல்லையா? சேனாபதி வந்து 6 டிஃப்ரெண்ட் வித்தியாசமான வேடங்கள்ல வராரு. இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கிவ் அஸ் a little bit of a hint. ஏன்னா இது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நம்மளால போட முடியும். எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு? எந்த வேடம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதா இருந்துச்சு? இல்ல ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிறது யார் பார்த்தாலும் இப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். மாறு வேஷம் நிறைய போடுவாரு. பஹுரூபி அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. இருந்தாலும் திடீர்னு இப்படி காட்டி இவர் நான் ஒரு நடிகரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இவர் தான். ஓ அப்புறம் வந்து பேச்சுக்கு வந்துடுவாங்க. அது நீங்க தானான்னு கேட்கவே மாட்டாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டாங்க. அது இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்தீங்கன்னா? டிக்கெட் வாங்குங்க, அதான் க்ளூ. டிக்கெட் வாங்குங்க. டிக்கெட் இஸ் யுவர் க்ளூ. Get the ticket and then get free pass கூடாது, காசு கொடுத்து டிக்கெட் வாங்க. இந்த காலத்து ஜெனரேஷன் nobody knows better than you. அவங்க போன்லயே வாழறாங்க. இங்க இருந்து அவங்க மேல பார்க்க வைக்கிறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்களுடைய போனை பாக்கெட்டுக்குள்ள சொல்றீங்க நீங்க. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பாத்துறீங்கன்னா நான் போனே தான் பாத்துட்டேன். ஆப்வியஸ்லி நம்மளுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் மாதிரி ஆம் மாதிரி தான் இருக்கு ஒரு செல்போன் இல்லையா? சோ அத வந்து ஒரு 2.5 மணி நேரம் உள்ள வச்சுட்டு இந்தியன் 2 முழுமையா என்ஜாய் பண்ண வைக்கணும்னா what does the film have to bring them into that world? அதாவது தியேட்டருக்கு வந்தா சந்தோஷம். இதுலயும் அந்த வருத்தத்தை கொண்டு போக முடியுமா? போன்லயே பாத்துக்கலாம், பார்க்கலாம். பட் அதோட ரெவென்யூ வந்து அந்த விவசாயிக்கு வரணும். அவ்வளவுதான் என்னுடைய. லைக்கா ப்ரொடக்ஷன் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரணும். திருட்டுத்தனமா அதை போன்ல பார்க்காதீங்க, அவ்வளவுதான். மற்றபடி என்ஜாய் இட் வேர் எவர் யூ லைக் இட். ஆனா சில படங்களை அப்படி பார்த்தாதான் நல்லா இருக்கும். அதனுடைய நீங்க அதாவது ஒண்ணுமே இல்லை, வேடம் தாக்கல வந்து போன்ல பார்க்கலாம். ஆனா நேர பார்க்கும் போது இருக்கிற சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்கும். சூப்பர் கமல் சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிடு. அடுத்த வேலை வந்துருச்சுல்ல இந்த கான்வர்சேஷன் முடியறதுக்குள்ள. So I'll leave you to your thoughts and your conversations. Thank you sir. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.